இந்த டேட்டாவ எடுத்துட்டு போய் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல ரெசல்யூஷன் சப்மிட் பண்ணாலும் இந்த டேட்டாவ எடுத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும், இத நீ எடுத்து வெளியிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை வைக்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? தெரியல. இவங்க பாலிடிக்ஸ்க்காக அத பண்றாங்க. பாட்டாளி அந்த மக்கள் கட்சி நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது பண்றாங்களோ? வந்துட்டு இல்ல. அதுக்கும் இல்ல. இது அதுல நம்பர் கிளியர் கட்டா எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஒவ்வொரு சாதியினரும் சரி, எவ்வளோ அரசு வேலைகள் இருக்காங்க, மற்றது எல்லாமே அதுல கிளியர் கட்டா டேட்டா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ப்ரொபோர்ஷனலா எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் சென்சஸ்லேருந்து நமக்கு தெரியும். சென்சஸை பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தலைகளை எண்ணுவது போல ஒரு கணக்கீடு அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. நான் சின்ன பையனாக இருந்தபோது பார்த்துருக்கேன். எப்பவுமே ஒருத்தர் ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் கேட்பாரு, உங்கள் வீட்டில் என்ன இருக்குது. நீங்கள் வெறும் அவர் கேட்கறது மட்டும் இல்லை, அவர் பார்க்குறதையும் சேர்த்து குறிச்சிக்குவார். உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, சைக்கிள் இருக்கா, டிவி பெட்டி இருக்கா, உங்கள் வீட்டில் அரசு அது பேர் வேலையில் யாராவது சோசியோ இருக்காங்களா, எக்கனாமிக்ஸ் டேட்டா. யார் எந்தெந்த படிச்சிருக்காங்க, இதெல்லாம் சென்சஸ் உடைய ஒரு இது. சென்சஸ் டேட்டா கடைசியாக பப்ளிஷ் ஆகும் பொழுது இதுக்கு இப்போ வரைக்கும் கேஸ்ட்டை ஒரு கேட்டகரியாக அவங்க இது பண்ணிக்கலையே ஒழிய, ஆனால் சென்சஸ் டேட்டா எல்லாம் மெர்ஜ் பண்ணி டேட்டா அனலைஸ் பண்ணி அப்புறமேல் கம்ப்ரஸ் பண்ணி இதெல்லாம் ஃபைனல் டேட்டாவை ரிசல்ட் எடுக்கும். ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கும் பொழுது எவ்வளோ பேர் நாட்டில் கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் சீசனல் லேபர்ஸ் இருக்காங்க, இந்த இண்டஸ்ட்ரி லேபர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள இண்டஸ்ட்ரி லேபர்ஸில் எவ்வளோ பேர் சீசனல் இருக்காங்க, மைக்ரேஷன்ஸ் இருக்காங்க, இந்த எல்லா டேட்டாவும் பப்ளிஷ் ஆகும்.